கேரள மாநிலம் வயநாட்டில் இயற்கை சீற்றத்தால் இருப்பதையெல்லாம் இழந்து தவித்து வரும் மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கிய சூழலில் அந்த பணத்தை இஎம்ஐ என்ற பெயரில் வங்கிகள் பிடித்தம் செய்ததால் கொந்தளித்து போயிருக்கின்றனர் மக்கள். வயநாடு எத்தனை பெரிய துயரத்தை நமக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறது. முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய பகுதிகள் மொத்தமாக உருக்குலைந்து போக நிர்கதியாய் நிற்கின்றனர் மக்கள். அவர்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு தரப்பில் ஆதரவு கரம் நீண்டு வர அரசு சார்பில் பல உதவிகளும் நிவாரண நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் அவசர உதவித்தொகையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு தவிப்போரின் கடன்களை தள்ளுபடி செய்வதாக கேரளா வங்கி அறிவித்திருந்தது. இதனால் சில மக்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட கேரள கிராமன் வங்கியால் பெருந்தொல்லைக்கு ஆளாகினர் மக்கள். கேரள கிராமன் வங்கியில் கடன் பெற்றவர்களை இஎம்ஐ தொகையை கட்டச் சொல்லி வங்கி தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்துள்ளனர். அத்துடன் சிலரது வங்கிக் கணக்கில் இருந்து இஎம்ஐ தொகையை எடுத்துக் கொண்டதால் மக்கள் அதிர்ந்து போயினர். அதிலும் மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரண நிதியில் இருந்து இஎம்ஐ பணத்தை பிடித்தம் செய்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் கொதித்தெழுந்த மக்கள் வங்கியின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் குதித்தனர். இந்த கேரள கிராமன் வங்கியில் மத்திய அரசு நேரடியாக 50% பங்குகளும் மறைமுகமாக 35% பங்குகளையும் கொண்டுள்ளது. அத்துடன் கேரள அரசு 15% பங்குகளை கொண்டுள்ளது கவனம் பெற்றது. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் இது தொடர்பாக அரசு தரப்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மக்களின் கோரிக்கைக்கு இணங்க வயநாடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேரள கிராமன் வங்கியில் பிடித்தம் செய்த பணத்தை மீண்டும் மக்களின் வங்கிக் கணக்கில் திருப்பி அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளனர். இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு செய்வதறியாது திகைத்து நிற்கும் மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் விதமாக நடந்து கொண்ட வங்கி நிர்வாகத்திற்கு எதிர்ப்புகளும் அதிகரித்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.